ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, மௌரியர்களுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாதவாகனாஸ்லேருந்து சுங்காஸ் எல்லாமே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். கரெக்ட்டுங்களா? ஸோ மௌரியர் வீழ்ச்சிக்கு அப்புறம் இவங்க வராங்க. அதுக்கு முன்னாடி மௌரியர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது அவங்க நிர்வாகம் எப்படி இருந்தது, அவங்களுடைய கலை மற்றும் கட்டிடக்கலைலாம் எப்படி இருந்தது, அவங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். மௌரியர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய மௌரியன் வந்து வலிமை வாய்ந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனாக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த குறிப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கௌடில்யர் இருக்கார் பார்த்திங்களா, அவருடைய நூறான அர்த்த சாஸ்திரம் மூலிமா நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸோ வந்து உங்களுக்கு மௌரியருடைய பேரரசு எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி இருந்ததுன்னா சென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயந்தான் இருக்கும். சென்ட்ரலைஸ்ட், டீசென்ட்ரலைஸ்ட். ஆக்சுவலாக மையப்படுத்தப்பட்ட ஆட்சி இல்லைனா மையப்படுத்தப்படாத ஆட்சி அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து சென்ட்ரலைஸ்டான ஆட்சி இருக்கும். ஓகேங்களா? ஸோ 1-2 மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் குப்தாஸ் இருக்காங்க, இல்லை வந்து வர்த்தனா இருக்காங்கன்னா ஒரு சில ஆட்சிகள் மட்டும்தான் டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? மற்ற எல்லாமே மையப்படுத்திய ஆட்சியில் தான் வந்து இருப்பாங்க. இது என்ன சென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. ஸோ சென்ட்ரலைஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரசன் தான் ஆக்சுவலாக எல்லாத்தையுமே பார்த்துப்பான். ஓகேங்களா? ஸோ வந்து தலைவன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு அரசன் தான் தலைவனாக இருப்பான் ஆக்சுவலாக. ஸோ என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, ஒரு மிலிட்டரி இருக்குது, இல்லை வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஒன் செகண்ட். இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எல்லாருமே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசர் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அதை சென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்போ இது பார்த்துட்டோம். அரசர் கீழே கண்டிப்பாக மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்கள்ல. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் ஹோம் மினிஸ்டர் ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்கள்ல. ஸோ அந்த மினிஸ்டர் அப்படின்றவங்க நிறைய மினிஸ்டர்ஸ்க்கு அப்புறம் நிறைய பதவிகள் இருக்கும். அந்த பதவிகளில் என்னென்ன இருக்குது, யார் இருக்காங்க, அந்த மௌரியருடைய டைமில் அந்த பதவிகளை எப்படி வந்து சொன்னாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அரசன் இருக்கான், பேரரசு இருக்குது, சென்ட்ரலைஸ்டாக இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அரசருக்கு உதவி பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவை கூட்டப்பட்டிருக்கும். அந்த அமைச்சரவை பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரி பரிஷத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம இப்போவுமே காலளவில் இப்போ கூட பார்த்திங்கன்னா மந்திரி மினிஸ்டர்ஸ் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் பரிஷத் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வந்து மீன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மந்திரி பரிஷத், அமைச்சரவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருந்திருக்கு. இவங்க பார்த்திங்கன்னா அரசருக்கு என்னென்ன உதவி வேணும் அப்படின்றத பார்த்து கவனித்து செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ அதன் உறுப்பினர்கள்லாம் இருப்பாங்கள்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்லிமெண்ட் எடுத்திங்கன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எம்பிஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய உறுப்பினர்கள் இருப்பாங்களே. உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க உறுப்பினர்களில் பார்த்திங்கன்னா அந்த அமைச்சரவையோட பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அமத்தியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அவங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் பேர் அமத்தியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் அமத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அமத்தியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தமிழில் வந்து அமத்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாமா. மௌரியருடைய நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் நிறைய முக்கியமான நிர்வாகிகள்லாம் இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு புரோகிதர் தான். ஸோ புரோகிதர் அப்படின்னும் போதே உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரிஸ்ட், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூசாரி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம இப்போ காலப்போக்கில் பூசாரி அப்படின்னு சொல்லுவோம். அவங்க பார்த்திங்கன்னா தலைமை குரு, இல்லைனா வந்து ஒரு விஷயத்தை தலைமை தாங்குறவங்க, பெரியவங்க, மூத்தோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. மேக்ஸிமம் அந்த மந்திரம் சொல்லி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க பார்த்தீங்களா, அதை மீன் பண்ணி தான் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மௌரியன்ஸ் யாராக இருக்காங்க, எனக்கு வந்து இந்த விஷயம் வேணும், என்னுடைய ஆட்சி வலிமை பெற வேண்டும், என்னுடைய ஃப்ரான்டைர் லைன்ஸ் அதாவது என்னுடைய எல்லை கோடுகள் விரிவடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பூஜை, ஒரு யாக்னம், இல்லைனா ஒரு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வேள்வி கண்டிப்பாக நடத்துவாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து புரோகிதர் வேணும் அந்த சான்ஸ்கிரிட்டில் மந்திரம் சொல்கிறதுக்கு. ஸோ அதனால தான் மௌரியர்கள் பொறுத்த வரைக்கும் முக்கிய நிர்வாக அதிகாரிகளில் உங்களுக்கு வந்து மினிஸ்டர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் புரோகிதர் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ தலைமை குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேனாதிபதினா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், படைத்தளபதியை. ஸோ சேனாதிபதினா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படைத்தளபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க சன்னிதாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த சன்னிதாதா அப்படின்றவங்க யாருன்னா கருவூல அதிகாரி. ஸோ ட்ரெஷரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ ஒரு அரசன் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு கருவூலம் இருக்கும். அந்த கருவூலத்துலேருந்து தான் படைக்கோ இல்லை மக்களுக்கு ஏதாவது வந்து ஒரு பஞ்சமோ இல்லைனா வந்து வெள்ளப்பெருக்கோ வந்துடுச்சுன்னா அதுலேருந்து தான் கண்டிப்பாக காசு எடுத்து அவங்க மக்களுக்கு செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அரசன் கிட்ட இருக்கிறது வந்து மேபி இன்கேஸ் நம்மளோட காசு தான். அப்போது மேபி இருந்திருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காசு வரி பணம் தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய வரி பணமாகட்டும் இல்லை மற்ற நாடுகளை வென்று படைபலத்தை வந்து வச்சு வென்று அவங்க வந்து
அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அந்த பணத்தை எல்லாமே கருவூலம்ல தான் சேர்த்து வைப்பாங்க. ஸோ அந்த கருவூல அதிகாரி வந்து ஒருத்தர் இருப்பாங்க. ஆக்சுவலா அதை பார்த்துக்கிறதாகட்டும், இல்லை மற்ற கணக்கு வழக்கு, இல்லை டாக்குமெண்ட்ஸ் இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிறது, இது எல்லாத்தையுமே ரொட்டேட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சன்னிதாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சன்னிதாதா என்னன்னா கருவூல அதிகாரி. ஓகேங்களா. ஸோ அரசன் வந்து ட்ரெஷரி கிட்ட இருந்து ஒரு பணம் எடுக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கணக்கை வந்து அந்த கருவூல அதிகாரிக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அரசன் இது எடுக்கிறாங்க, இந்த பர்பஸ்க்காக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ அதான் சன்னிதாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சமகர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமகர்த்தா அப்படின்னா என்னென்னா வரி வசூல் பண்ணுற அதிகாரி. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அரசன் இருப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா மந்திரிகள், அதாவது மந்திரி பரிஷத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமத்தியாஸ் இருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் முக்கியமான நிர்வாக அதிகாரிகளில் புரோகிதர்கள் இருப்பாங்க, தலைமை குரு அப்படின்னு சொல்லக்கூடிய புரோகிதர்கள் இருப்பாங்க. சேனாதிபதி அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படைத்தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ சன்னிதாதா இதுக்கு நான் வந்து ஒரு உங்களுக்கு ஃபஸ்ட்டு நடத்தும் போது ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ தாத்தா தான் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் ட்ரெஷரிஸ்லாம் வந்து அந்த எப்பயுமே தாத்தா பெரியவங்க தான் வந்து அந்த ட்ரெஷரிஸ்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ சமஹார்த்தா அப்படின்னா இனி வந்து பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் வரி அப்படின்ற ஒரு சில குறிப்பிட்ட வரி வந்து சமமாக தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சமஹார்த்தா அப்படின்னா என்னென்னா வரி வசூலிக்கக்கூடிய அதிகாரி. ஸோ அந்த வரி அப்படின்றது வந்து குறிப்பிட்ட வரிகள் வந்து இவர் தான் வசூலிப்பார். ஓகேங்களா. சிலது வந்து டைரக்ட் டேக்ஸாக இருக்கும், சிலது இன்டைரக்ட் டேக்ஸாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இன்கம் டேக்ஸ் நிறைய இன்டைரக்ட் டேக்ஸஸ் இருக்கும், குறிப்பிட்ட டைரக்ட் டேக்ஸஸ் எல்லாமே வந்து இவர் என்ன பண்ணுவார்னா வரி வசூலித்து அரசன்கிட்ட கணக்கு காமிச்சு வச்சிருப்பார். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ அதிகாரிகளை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எப்படி மாகாணங்கள் எப்படி பிரிச்சிருக்காங்க, எப்படி பேரரசு கீழே எப்படி இருக்குன்னா, பேரரசு கீழே 5 மாகாணங்கள் இருக்குது. ஓகேங்களா. அந்த மாகாணங்கள் இப்போ ப்ராவின்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம்ல, நமக்கு பார்த்தீங்கன்னா சென்னை, மும்பை, கல்கத்தா பிரிச்சிருப்பாங்களே, ஸோ அதான் ப்ராவின்ஷியல்ஸ், மாகாணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கிய இடங்கள்லாம். ஸோ அந்த மாகாணங்களுக்கு மௌரியருடைய டைமில் என்ன பேர் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஓகேங்களா. அது சக்கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். ஸோ அந்த சக்கரங்களாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சக்கரங்கள் இருக்குல்ல, இதோடைய ஹெட்டு யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச குல இளவரசர்கள் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா குமாரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுடைய நிர்வாகத்தில் கீழே விட்டுருப்பாங்களாம். ஸோ அரசன் அப்படின்றவன் என்னதான் எல்லா மொத்தம் அவங்க இந்த இந்த ஃப்ராண்டைல குறிப்பிட்ட எல்லா பகுதிகளுமே அரசன் கீழே இருந்தாலும் சில பகுதிகள் கிட்ட கவர்னர் கிட்டயோ இல்லைனா இளவரசர்கிட்டயோ கண்டிப்பாக அந்த பொறுப்பில் இருக்கும். கரெக்டுங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்டே நம்ம அந்த அரசர் தான். ஸோ அதுக்கு கீழே சில பகுதிகளில் அந்த குமாரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசகுல இளவரசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாகாணங்கள், இந்த 5 சக்கரங்கள் மாகாணங்கள் வந்து அவங்களுடைய கட்டுப்பாடு கீழே வச்சிருந்திருப்பாங்களாம். ஸோ இந்த கேள்வி ஒரு டைம் வந்திருந்தது. ஸோ இந்த மாகாணங்கள் வந்து யாருடைய கட்டுப்பாட்டுகளில் மௌரிய பேரரசு வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ குமாரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடணும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ மாகாண தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ கட்டுப்பாடு அப்படின்னும் போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குமாரர்கள் வந்துடுறாங்க. ஸோ அது கீழே கண்டிப்பாக அதிகாரிகள் இருப்பாங்கள்ல. ஸோ அது வந்து அதிகாரிகள், ஸோ அந்த அதிகாரிகளையும் அவங்களுடைய கேபிட்டல்ஸையும் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ மாகாண தலைநகர்கள் அப்படின்னு சொல்லும் போது என்ன கேபிட்டல்ஸ்னால் வடக்கு வந்து தட்சசீலம். உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். தட்சசீலம் எதுக்கு அப்படின்னா எஜுகேஷன்ஸ்க்கு வந்து அப்படின்னு சொல்லியிருப்பேன். வர்த்தகம், அதாவது ட்ரேட் அண்ட் காமர்ஸ்க்கு வந்து பெஸ்ட்டாக இருந்தது ஒரு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட்சசீலம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ வடக்கு பகுதிக்கு பார்த்தீங்கன்னா தட்சசீலம், தெற்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வர்ணகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கு பகுதிகள் வந்து கலிங்கம், அதாவது தொசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. தோசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆங்கிலத்தில் தொசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிழக்கு பகுதிகள் வந்து கலிங்கம் கேட்டாலும் சரி, தோசாலின்னு கேட்டாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதனால தான் ப்ராக்கெட்டில் இன்ப்ராக்கெட் ஆர் ப்ராக்கெட் போட்டு கலிங்கம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ தோசாலி அப்படின்றது கலிங்கம் தான். கிழக்கு கலிங்கம். ஓகேங்களா. மேற்கு பார்த்தீங்கன்னா உஜ்ஜயினி. ஓகேவா. ஸோ உஜ்ஜயினி, அதுக்கப்புறம் அதோடைய சென்டர், மேற்கோடைய சென்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேபிட்டல் பாட்டாலிபுத்திரம் தான். ஸோ ஓவரால் மௌரியன் கேபிட்டல் பாட்டாலிபுத்திரம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேற்கில் வந்துடும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் வடமேற்கு அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருந்தாங்க அந்த டைமில். எப்படின்னா மகஜன பதாக்கள்லேருந்து இங்கே வரைக்குமே வடமேற்கில் தான் பயங்கரமாக இருந்தது. ஓகேங்களா. ஆனால் வந்து இங்கே மௌரியர்கள் பார்க்கும்போது லைட்டாக சவுத் இந்தியா டச் ஆவாங்க. பட் ஆனால் அந்த கோதாவரி ரிவர், அந்த மகதாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தால மகஜன பதாக்கள் அவங்க லைட்டாக டச் ஆவாங்க. மௌரியன்ஸும் லைட்டாக டச் ஆவாங்க. பட் ஆனால் பார்த்துக்க அவ்வளோ தூரம் விரிவடைஞ்ச ஆள் இல்லை அப்படின்றதுனால பெருசாக அவங்களுக்குள்ளே இருந்துப்பாங்க. ஓகேங்களா. ஸோ வடக்கு தட்சசீலம், தெற்கு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணகிரி, கிழக்கு பார்த்தீங்கன்னா தோசாலி எனக்கூடிய கலிங்கம், மேற்கு பார்த்தீங்கன்னா உஜ்ஜயினி, அதோடைய மேற்கு பகுதியுடைய மையம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாட்டாலிபுத்திரம். ஓகேங்களா. ஓகே. இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது கிரானாலஜிக்கலாக மேக்ஸிமம் கேட்கக்கூடிய கேள்வி காலவரிசைகளில். மாகாணங்கள் பொறுத்த வரைக்கும் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ பிரதேசங்களுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா மாகாணங்கள், பிரதேசங்களுக்கு அப்புறம் பல கிராமங்களை கொண்டது வந்து அக்ரகார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மாகாணங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரரசு வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாகாணங்கள், பிரதேசங்கள்
மாகாணங்கள் வந்து பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரதேசங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பல கிராமங்களை கொண்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இங்கே சேம் நம்ம இப்போ இருக்க பேட்டர்ன் சேம் தான். ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டேட்டு, ஆக்சுவலாக அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஸ்டேட் அப்படின்றதுக்கு முன்னாடி வந்து ஓரளவு ஒரு கண்ட்ரி, அந்த அதான் பேரரசு. ஒரு ஸ்டேட் அப்படின்னும் போது மாகாணங்கள் வரும், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் மாவட்டம் வரும். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பிரதேசங்கள், மாகாணங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அதே தான் பிரதேசங்கள்னு சொல்லுவாங்க. பிரதேசங்கள் கீழே பல ஊர்களை சேர்த்து தான் விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டிஸ்ட்ரிக் அதுக்கப்புறம் வில்லேஜ். ஸோ இதே பேட்டர்னில் தான் வந்து ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ இதே பேட்டர்ன் தான் அவங்களும் இருக்காங்க. ஸோ மாவட்ட நிர்வாகத்தை வந்துட்டு கவனிக்கிறவங்கள வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ராஜுகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? மாவட்ட நிர்வாகம், டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாவட்ட நிர்வாகத்தை பார்த்துக்கிறவங்க வந்து ராஜுகர்கள் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா நம்ம முன்னாடி மாகாணங்கள் வந்து பார்த்தோம். ஸோ மாகாணங்கள் பொறுத்த வரைக்கும் குமாரர்கள், ஓகேங்களா, அரச குல இளவரசர்கள் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். 5 மாகாணங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ மேலே பேரரசு அரசன் வச்சுருப்பாங்க. ஸோ வந்துட்டு மாவட்டம் அப்படின்னு சொல்லும் போது ராஜுகர்கள் அப்படின்றவங்க தான் அந்த மாவட்டத்தை வந்து பார்த்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கலெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கலெக்டரேட் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ மாவட்டம்க்கு வந்து அவங்க தான் ஹெட்டாக இருப்பாங்க. அவங்க தான் அதாவது நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டுமே பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்ட்லி நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான். ஸோ இந்த இப்போ இருக்க டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்கள் வந்து மாவட்ட ஆட்சியாளர்கள் கலெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ அதே தான் சேம். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை பார்க்கலாம், நான் அப்படியே சொல்லிட்டேன். ஓகே. கிராமத்துடைய நிர்வாகி ஆனால் கிராமினி. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எந்த டைனசிட்டிஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு கிராமினி அப்படின்றது தான் வரும் கிராம தலைவருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கிராம தலைவர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய கட்டுப்பாடுகளில் ஒரு கிராமம் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ வந்து ஒரு கிராமம் அப்படின்னும் பஞ்சாயத்து தலைவர் தான் இருப்பாங்க, கிராம தலைவர் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பஞ்சாயத்து தலைவர் அப்படின்னு நம்ம ஒரு 6th 7th படிக்கும் போதே அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் ஆக்சுவல் நம்ம கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கோம். எங்கள் ஊர்லலாம் ஆக்சுவலாக இருந்துச்சு நான் படிக்கும் போது. ஸோ அதுக்கப்புறம் காலம் போக்கு மறைவில் வந்து போயிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ வந்து அதே போல் ஒரு கிராமம்னா உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து தலைவர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மொத்தமாக ஒரு 10 to 15 இருக்குது, இல்லை 5 to 10 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராமணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த 10 அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நாட்டாமை படம்லாம் எடுத்திங்கன்னா வந்து 18 பட்டிக்கு நாட்டாமை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதே சேம் கான்செப்ட் தான் ஆக்சுவலாக மௌரியாஸ் பொறுத்த வரைக்கும். ஒரு 10லேருந்து 15 கிராமங்களை சேர்த்தவங்க கிராமினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கிராமங்களை உள்ளடக்கி ஒரு தொகுதி வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தொகுதிக்கு தலைவராக இருப்பாங்கள்ல. ஸோ கிராமினி அப்படின்னு சொல்லிட்டாங்க நிர்வாகம் பண்ணுறவங்க. அந்த தொகுதிகள்லாம் சேர்த்து ஒரு தலைவர் இருப்பாங்க. அது பேர் வந்து கோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோப்பா அப்படின்றவங்க தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கிராமினி அப்படின்னு நினைப்பாங்க. எக்ஸாக்டாக உங்களுக்கு அந்த வார்த்தை கேட்டாங்கன்னா 10லேருந்து 15 ஊர்களுக்கு சேர்த்து அந்த கிராமின தொகுதியோடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து கோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தென் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்துட்டு உங்களுக்கு மெகஸ்தனீஸோடைய இண்டிகா ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் சில ஆத்தர்ஸ் எல்லாமே இந்த பாட்டாளிபுத்திரத்தை சுற்றி வந்து நிர்வாகம் எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் எழுதியிருப்பாங்க. ஏன் எல்லாருமே பாட்டாளிபுத்திரம் சொல்கிறாங்க? பாட்டாளிபுத்திரம் தாண்டினா நீங்கள் உஜ்ஜயினி சொல்லுவாங்க, இல்லை வட்சி சொல்லுவாங்க. அப்படிலாம் சில ஆத்தர் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தட்சசீலம் சொல்லுவாங்க. ஏன் பாட்டாளிபுத்திரம் சொல்கிறாங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் கேபிட்டல். ஏன்னா வந்து எல்லாத்தோடைய மேக்ஸிமம் அவங்க கொண்டு வந்த கேபிட்டல்ஸ் எல்லாமே பாட்டாளிபுத்திரம் தான். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் அரியங்காலம் மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு லைனாக நிறைய இடத்துல மாற்றி எங்கே மாற்றினாலும் பாட்டாளிபுத்திரத்துக்கு வந்து லாஸ்ட்டாக எண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சாரி ஸோ மிகப்பெரிய வந்துட்டு ஒரு சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மையப்பகுதி உங்களுக்கு வந்துட்டு பாட்டாளிபுத்திரம் தான். அது மகதத்துக்காகட்டும் இல்லை வந்து மௌரியத்துக்காகட்டும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பாட்டாளிபுத்திரம் தான் சென்டர் ஆஃப் த ரீஜனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாத்துக்கும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டாளிபுத்திரனுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகராட்சி நிர்வாகத்தை வந்துட்டு பார்த்துக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. ஸோ நகராட்சி நிர்வாகம் அப்படின்னு ஏன் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா பிகாஸ் ஆஃப் சிட்டி. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி கிராமம் பார்த்தீங்களா? ஸோ கண்டிப்பாக ஒரு கேபிட்டலாக இருந்தால் அங்கே எல்லாமே வெல்த்தாக கிடைக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நகராட்சி அப்படின்னு பேர். அது வந்து ஒரு டவுன் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இந்த கிராமங்களில் இருக்கவங்கள ஏதாச்சும் போய் வாங்கணும், ஒரு பெரிய பெரிய விஷயம் வாங்கணும், ஒரு சந்தைக்கு போனோம், மார்க்கெட்டுக்கு போனோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சின்ன வயசில் வந்துட்டு நம்ம தாத்தாங்க நெல் குத்திரி எடுத்துகிட்டு போனாங்கன்னா நமக்கு வந்து இப்போ அந்த ஊரில் ஆக்சுவலாக எடுத்துகிட்டு போய் விற்க மாட்டாங்க. ரைஸ் மில்லில் அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி ரொம்ப வந்து எந்த ஊர் கொஞ்சம் பெருசாக இருக்கோ அங்கே தான் போய் விற்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அதே சேம் சிஸ்டம் தான். ஸோ அதனால தான் நகராட்சி அப்படின்னு மீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாட்டாளிபுத்திர நகராட்சி நிர்வாகத்துக்கு வந்து 30 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு வந்து நிர்வகிப்பாங்களாம். ஸோ அப்போ பாருங்கள் அப்போ எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். அந்த மாகாணங்கள் வந்து குமாரர்கள் நிர்வகிப்பாங்க, 5 மாகாணங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ பாட்டாளிபுத்திரத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு இருக்குமா நிர்வகிக்கிறதுக்காக. சரி, ஓகே. அந்த குழுவில் எப்படி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பேர் கொண்ட குழுக்கள் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 5 பேர் கொண்ட குழுனா 6 சிறு குழுக்களாக செயல்பட்டது. ஓகேங்களா? 5 into 6 30ங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5 குழுக்களாக
6 6 பேர் ஒரு குழுவில் 6 பேர் அப்படின்னு சொல்லிட்டு 5 குழுக்களாக வந்து செயல்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்குள்ளே வேலை வந்து பிரிச்சிருப்பாங்க ஆக்சுவலாக. நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி சொல்கிறது, மார்க்கெட் பாரு, நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு யார் யார் வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஸ்கூல்லேருந்து வெளியே வராங்க அப்படின்றத பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையாக பாட்டாளிபுத்திரம் சுற்றி என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கோ அது ஃபுல்லுமே பிரித்து வச்சு பார்த்துருப்பாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மௌரியருடைய இராணுவம், காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை, கடற்படை மற்றும் போக்குவரத்து படை அப்படின்னு சொல்லிட்டு 6 பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக மௌரியனுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னாவே இதான். ஸோ மற்ற எல்லாருமே பிரிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை, கடற்படை அப்படின்னு பிரிப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் படிக்கும் போது உங்களுக்கு வந்து யானைப்படை சம்டைம்ஸ் வந்து சில டைனாசிட்டிஸில் இருக்காது, சில டைனாசிட்டியில் பார்த்தீங்கன்னா காலாட்படை இருக்காது. ஸோ இந்த மாதிரி கடற்படை வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய டைனாசிட்டிஸில் இருக்காது. ஆனால் மௌரியனுடைய டைனாசிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் போக்குவரத்து படை அப்படின்னு ஒரு படை இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பெஷாலிட்டினா அவங்களுடைய படைகளில் இந்த படை தான். ஸோ இந்த மாதிரி 6 பிரிவாக வந்து படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பிரிவாக வந்து படைகள் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இராணுவ நிர்வாகத்தை வந்து அவங்க வந்து பார்த்துக்கிறதுக்கு, அந்த நிர்வாகத்தை நிர்வகிக்க வந்து 30 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு தனி குழு இருந்துச்சாமா. ஓகேங்களா? ஸோ மேலே எப்படி பாட்டாளிபுத்திரத்தை வந்துட்டு நிர்வகிக்கிறதுக்காக ஒரு குழு வந்து இருந்ததோ 30 பேர் கொண்ட குழு, 5 குழுவாக வந்து 6 6 பேர் ஒரு குழுக்களில் இருந்து இருந்தாங்களோ அதே மாதிரி சேம் இராணுவத்தை வந்து பராமரிக்கிறதுக்காகவும் நிர்வாகத்தை வந்து செய்யறதுக்காகவோ உங்களுக்கு 30 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மௌரியருடைய காலத்தில் பொறுத்த வரைக்கும் ஒற்றர் படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படை இருக்காமா. ஸோ இந்த ஒற்றர் படையில் இருக்கவங்களை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடபுருஷர்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்களாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒற்றர் படை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பை ஏஜென்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய ஜாக்கி சான் படத்தில் இல்லை வில் ஸ்மித் படத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பை ஏஜென்சிஸ் கண்டிப்பாக இருப்பாங்க மேக்ஸிமம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே ஊருக்குள்ளே போயிடுவாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அவன் வந்து உங்கள் ஊர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இப்போ துரேந்தர் படத்தில் வந்துட்டு போவார் பார்த்தீங்களா. ஸோ சேம் கான்செப்ட் ஆக்சுவலாக இந்த மாதிரி நமக்கு ஏதாச்சும் எதிரி நாடு இருக்குது, இல்லை அவங்க வந்து கண்டிப்பாக சூழ்ச்சி ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு அந்த நாடுகளாகட்டும், இல்லை வந்து ஒரு நார்மலாக வந்து ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி ஆகட்டும், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்பை வந்து இருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்க ஊர்லேயே மாதிரி வாழ்ந்து இந்த ராசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலியா பட் ஒரு படம் இருக்கும். சேம் இதே கான்செப்ட் தான் பாகிஸ்தானுக்கு வந்து ஸ்பையாக போவாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ஸ்பை அப்படின்ற கான்செப்ட் வந்து இருந்திருக்கு மௌரியனில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸ்பெஷலி அந்த ஸ்பைக்கு வந்து ஒரு பேரும் வச்சுருக்காங்களாமா, அந்த ஒற்றர் படையோடய இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடபுருஷர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எஸ்பியோனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தேவையில்லை. ஸோ குடபுருஷர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாமா இந்த ஒற்றர் படைக்கு. ஓகேங்களா? ஸோ மௌரியருடைய ஒற்றைப்படைக்கு பேர் என்ன, அப்படி சிறப்பாக செயல்பட்ட அந்த மௌரியருடைய ஒற்றைப்படை பேர் என்ன, இல்லை வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குடபுருஷர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து இந்த படை பார்த்தாச்சு, ஒற்றர் படை பார்த்தாச்சு. உங்களுக்கு வந்து அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி பிரித்தாங்க, மாகாணங்கள் வந்து எப்படி செயல்பட்டாங்க, நகராட்சியில் வந்து எப்படி இருந்தாங்க, இராணுவத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மௌரியருடைய பொருளாதாரம் நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் பாயிண்ட் படித்து. இந்த நீதி நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நிதி நீதி ரெண்டுமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. சில டைம் நம்ம அவசரமாக இந்த பாயிண்ட் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கூட்டத்தில் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ ஜுடிஷியலும் உங்களுக்கு ஃபினான்ஸும் வேறு வேறு. ஓகேங்களா? ஸோ நீதி நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டு வகையான நீதிமன்றங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜுடிஷியல் பற்றி இப்போ பார்க்குறோம். ஓகேங்களா? கோர்ட்டு. ஸோ அந்த ஜுடிஷியலுக்கு என்ன அப்படின்னா சேம் இப்போ இருக்க மாதிரி தான், பட் இப்போ நிறைய லாஸ் அந்த இதெல்லாம் இருக்குது. ஆனால் ரெண்டே விஷயம் தான் காமன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சிவில் மற்றும் கிரிமினல். ஓகேங்களா? உரிமையியல் மற்றும் குற்றவியல் இந்த 2 பிரிவுகள் வந்து அப்போ வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மௌரியனுடைய கோர்ட் ஜுடிஷியல் கோர்ட்டில் 2 கோர்ட் இருந்திருக்கு. ஒன்று சிவில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிமினல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த சிவியில் வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மஸ்தியம். ஓகேங்களா? ஸோ தர்மம் வந்து கரெக்டாக வந்து கொடுக்கறது வந்து சிவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா குற்றவியல் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கண்டக சோதனம். ஓகேங்களா? கண்டக சோதனம் அப்படின்றதுக்கு வந்து குற்றவியல். உங்களுக்கு அந்த பேரை ஆக்சுவலாக ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சோதனைக்குரியது அப்படின்னும் போது கிரிமினல்ஸ்க்கு தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கண்டக சோதனம் அப்படின்றது கிரிமினலுக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ மௌரியரோட எக்கனாமி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக வந்து மௌரியருக்கு எது வந்து இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக் போன் ஆஃப் இந்தியா நமக்கு எதுவோ அதே தான் மௌரியருடைய பீரியடில் இருந்திருக்கு. ஸோ வேளாண்மை அப்படின்றது தான் வந்து பொருளாதாரத்தில் வந்துட்டு நிறைய பங்கீடு வந்து விளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அரசு விவசாயிகளுக்கு வந்து தேசபந்த் அப்படின்னு சொல்லிட்டு பெயரில் வந்துட்டு நீர்ப்பாசன வசதிகள் நிறையவே செஞ்சு தந்திருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ இங்கே பாருங்கள், ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம அரசாங்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அரசாங்கத்துக்கு இப்போ நீங்கள் ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா, இவங்க வந்து அரசாங்கத்தை சார்ந்த விவசாயிகள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா, நிறைய கிசான் சிஸ்டம் அது இது நிறைய கொண்டு வந்தாங்க. நம்ம மேபி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் கொண்டு வந்திருக்கலாம். பட் ஆனால் மௌரியனோட பீரியடில் அரசாங்க விவசாயம் அப்படின்னு ஒரு விவசாயமே இருந்திருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் எப்படி இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் டீச்சர்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் நிறைய ஜாப்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அதே மாதிரி விவசாயமே வந்து அரசுக்கு கீழே வந்துட்டு அந்த செயல்பட்டவங்க இருந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தனியாக நீங்கள் போய் விவசாயம் செஞ்சுக்கலாம், இல்லை நான் அரசுக்கு கீழே விவசாயம் செய்யறனாலும் செஞ்சுக்கலாம். ஸோ வந்து இந்த ஒரு விஷயம் பயங்கர ஸ்பெஷாலிட்டியாக வந்து மௌரியன் கிட்ட இருந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா அரச விவசாயிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அரசு விவசாயிகளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இரிகேஷன்ஸ், அதாவது நீர்ப்பாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நீர்ப்பாசன வசதிகள் வந்து செஞ்சு தராங்க. அதுக்கு மௌரியனுடைய டைமில் என்ன பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேது பந்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே ஓகே. ஸோ இப்போ விவசாயம் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன, டேக்ஸ் தான் வரும். ஓகேங்களா, ஸோ இந்த டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவரி, பாகா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு குப்தாஸ்லையுமே இதே வார்த்தை தான் வரும். ஓகேங்களா, ஸோ நிலவரி அப்படின்னும் போது பாகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பாகாவுடைய விளைச்சல் அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/6. ஓகேங்களா, ஸோ இந்த பாகான்றதே ஒரு வரியோடைய பேர் தான் ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ 1/6 வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிலவரியாக வசூலிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, அதே போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4/1 இந்த வசூலிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அரசு நீர்நிலைகள் அமைத்து கொடுத்தா நீர் வரியும் வசூலிக்கப்பட்டதான். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் நல்ல சிஸ்டம் சொன்னல. ஆக்சுவலாக அந்த சிஸ்டமில் என்னென்னா இப்போ நீங்களே போனால் போட்டாலும் ஒரு மோட்டர் செட்டு பம்ப் செட் ஆக்சுவலாக அப்போ அப்படி இருந்திருக்காது. மேபி கிணறு வெட்டியிருப்பாங்க, இல்லை நீர்ப்பாசனம் இருந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் ஓனாக கை காசு போட்டு செய்வீங்க. ஸோ அதே போல் மேபி கொஞ்சம் காசு கம்மியாகும் அப்படின்னா வந்து கடன் வாங்குவாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் தனியாக பண்ணாலுமே எப்படி இருந்தாலும் அமௌண்ட் ஆகும்ல, அதுலேருந்து சின்ன ஒரு அமௌண்ட் வந்துட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ வந்துட்டு அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நீங்கள் அரசு விவசாயியாக இருந்தால் நாங்கள் போட்டு தந்தோம் பார்த்தீங்களா அந்த தேசப்பந்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நீர்ப்பாசனம், அதுக்கான வரி வசூலும் நாங்கள் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பாகா அப்படின்னு சொல்லக்கூடிய 1/6 செலுத்தக்கூடிய நிலவரி வசூலும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசனத்துக்கு செலுத்தக்கூடிய வசூலும் வந்து அந்த அரசு அமைச்சு கொடுத்த அந்த அரசு விவசாயிகள் கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ அரசருக்கு வந்து சொந்தமான நிறைய நிலங்கள்லாம் இருக்குல்ல, அந்த நிலங்களுக்கு வந்து என்ன பேரிட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சீதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, சீதான்னு கூட சொல்ல முடியாது, சீதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நார்மலாக ஒருத்தர் விவசாயம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து அப்படி ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக வந்து விவசாய நிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அரசருக்கு சொந்தமான விவசாய நிலத்தை சீதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கண்காணிக்கக்கூடிய மேற்பார்வையாளருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதாத்யாக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. அது சீதாத்யாக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சீதாத்யாக்ஷா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கேள்வி வந்து ஆக்சுவலாக பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி ரெண்டுத்துலையுமே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வர பாயிண்ட் 132 வணிகர்கள் குழு இருக்காங்கல்ல, ஆக்சுவலாக பிஜிடிஆர்பியில் இந்த இயர் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக நினைக்கிறேன். ஸோ வணிகர்களுடைய குழு வந்து சிரேனி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கில்ட் அப்படின்னு ஆக்சுவலாக இங்கே வந்து சிரேனி கில்டு அப்படின்றத ரெண்டுமாவும் கேட்கலாம். நீங்கள் இந்த ஆங்கிலத்துலேயும் படித்து வச்சுக்கோங்க, அதனால தான் உங்களுக்கு ப்ராக்கெட் போட்டிருப்பாங்க. கில்டு அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வந்திருக்கு, சிரேனி அப்படின்னு கேள்வி வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த வணிகர்களுடைய குழு வந்து சிரேனி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரேஷ்டி. ஸோ சிரேனி சிரேஷ்டி. ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா வேறு எப்படி அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்த்தவாகா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஏன்னா சார்த்தவாகா ஆக்சுவலாக இந்த சார்த்தவாகாஸ் வந்து எப்படி கனெக்ட் ஆகிறான்னு தெரிஞ்சிச்சா. ஸோ இங்கே படிக்கிற அதே சார்த்தவாகா தான் ஒரு டைனசிட்டியாகவே நம்ம லேட்டரில் படிப்போம், சாத்வாகனா டைனசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சாத்தவாகனாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 விஷயம் நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லுவேன். ஒன்று பார்த்தீங்கன்னா கடலில் வணிகம் செஞ்சு எடுத்துகிட்டு வரக்கூடிய உப்பு. ஓகேங்களா, ஸோ உப்பு வந்து மிக பேர் பெற்றது சாத்தவாகனர்கள் கிட்ட தான். ஸோ கடல்லேருந்து நிறைய உப்பு எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் தென் அது ஒரு தொழிலாக பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு இண்டஸ்ட்ரியலாக. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வணிகம் பயங்கர பெஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு டைனசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதவாகனர்கள் டைனசிட்டி தான். ஸோ வணிகத்துக்கு பேர் போனவங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய தாயோடைய பேரை வந்து முதல்ல வந்து ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, முன்பேர் பின்பேர்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து முன்னாடி வந்து அவங்களோட தாயோட பேரை சேர்த்துப்பாங்க சாதவாகனர்கள் பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே கனெக்ட் ஆகிற சாதவாகனர்கள் தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைனசிட்டியாக உருவாக்கியிருப்பாங்க, ஈவன் மௌரியாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌரியர்கள் இருக்காங்கல்ல. ஸோ மௌரியர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அஃபிஷியலான ஒரு நாணயங்கள்லாம் வெளியிட்டிருப்பாங்களாம். ஓகேங்களா, அஃபிஷியலான நிறைய நாணயங்கள்லாம் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ மௌரியர்களுடைய அதிகாரப்பூர்வ நாணயம் வந்து எதில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியில். ஓகேங்களா, சில்வரில் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பணா அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா கஷ்யபனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ பணா அல்லது கஷ்யபனா அப்படின்னு சொல்லக்கூடியது மௌரியருடைய அஃபிஷியலான ஒரு காயின்ஸ். ஓகேங்களா, வெள்ளியாலான அஃபிஷியல் காயின் பேர் தான் பணம். ஓகே, பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் பணா அப்படின்ற பேர் இருந்திருக்கு. ஸோ அதில் தான் தழுவி நம்ம பணம் அப்படின்னு வச்சுருந்துருக்கோம் ஆக்சுவலாக.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஷ்யபனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவே செம்பில் இருக்குது, நீங்கள் வந்து செம்பில் காயின்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்கின் மாசகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா நோட் பண்ணுங்கள், இன்கேஸ் மேட்ச்சில் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ குப்தாஸோடைய அந்த 2 காயின்ஸ் இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து இதையும் சேர்த்து 4 மேட்ச் த ஃபாலோயிங்ஸில் உங்களுக்கு கேட்கலாம், ஏபிசிடின்னு. ஓகேங்களா? ஸோ கார்கின் மாசகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்பு. ஸோ இது நல்லா பாருங்கள், அஃபிஷியலாக இருக்கக்கூடிய நாணயம். ஓகேங்களா? ஸோ வெள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணா அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கஷ்யபனா. ஓகேங்களா? ஸோ பணம், சில்வர் விற்றா நமக்கு வந்து நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கார்கின் மாசகா. ஸோ காரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்பு வந்து நிறைய வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க வயலில். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நான் மேலே சொன்ன பாயிண்ட் தான். ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறேன். ஸோ உள்நாட்டு வணிகத்துடைய முக்கிய பாதையாக வந்து எது இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சசீலம் தான். ஓகேங்களா? ஸோ பாட்டாளிபுத்திரம்லேருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வடக்கு பாதை உத்தரபாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரைக்குமே வந்து கனெக்ட் ஆகணும்னா கண்டிப்பாக தட்சசீலம் போய் தான் கனெக்ட் ஆக முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எஜுகேஷனல் பர்பஸ்க்கும் வணிகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தை இருந்தது வந்து தட்சசீலம் தான். ஓகேங்களா? ஸோ அந்த பாட்டாளிபுத்திரத்துலேருந்து அந்த வடக்கு பாதையான இந்த உத்தரபாதா வரைக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன்ஸ், ஒரு கனெக்டிங்கான ஒரு இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சசீலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த தட்சசீலம் அதனால தான் மிகவும் வணிகத்துக்கு பேர்பட்டது. ஸோ பாட்டாளிபுத்திரம்னா இன்னொரு நாடுக்கு எடுத்துகிட்டு போனாலும் கண்டிப்பாக தட்சசீலம் வழியாக போகணும். இல்லை இன்னொரு நாட்டில் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக தட்சசீலம் வரணும். ஸோ அங்கே வணிக மார்க்கெட்டிங் வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கிழக்கு கடற்கரை அப்படின்னு சொல்லும்போது தாமிரலிப்தி அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதே சேம் வந்து உங்களுக்கு குப்தாஸ்லேயுமே கேட்டிருப்பேன். ஒரு உங்களுக்கு இப்போ நடத்தமாக கொஸ்டின் ஆன்சர்ஸ் கூட கேட்டிருப்பேன், தாமிரலிப்தி அப்படின்னு சொல்கிறது குப்தாஸில். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கிழக்கு கடற்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா தாமிரலிப்தி. ஓகேங்களா? வங்காளம் சார்ந்தது. ஸோ வந்து மேற்கு கடற்கரையில் பார்த்தீங்கன்னா ப்ரோச் அப்படின்னு சொல்லப்படுது, குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோச். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா முக்கிய துறைமுகங்களாக மௌரியஸில் வந்து விளங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனது வங்காளத்தில் இருக்கக்கூடிய தாமிரலிப்தி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌச் அப்படின்னு சொல்லக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 துறைமுகமே மௌரியருடைய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய துறைமுகங்களாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ மௌரியருடைய கலை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மௌரியர்கள் கலை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய அரசு கலையெல்லாம் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அரச கலை அப்படின்னா என்னது, அரசு வந்து தனியாக கட்டிட கலைக்கெலாம் ஆள் வச்சுருந்தாங்கன்னு கேட்டாங்க, இருப்பாங்க. பட் இவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரண்மனைகளாகட்டும், தூண்களாகட்டும், ஸ்தூபிகளாகட்டும், இல்லை ஒரு சிலையாகட்டும், இவங்க என்ன மாதிரி ஒரு வடிவமைப்பு கொண்டு வடித்தாலுமே, அதாவது சிலை வடித்தாலுமே வந்துட்டு அவ்வளோ நுண்ணியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி மௌரியர்கள் டைமில் இந்த பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அதுக்கப்புறம் அரண்மனைகள் இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமாக பெரிய ஒரு விஷயம் இருக்கும், மக்கள் கலை. ஓகேங்களா? ஸோ அங்கே அரச கலை அப்படின்றது வந்து அரசர்களுடைய அரண்மனையை சுற்றி இருக்கக்கூடிய கலை வந்து அரச கலைன்னு சொல்லுவாங்க. இப்போ ராஜாவுடைய அந்த ஸ்டோரியை பற்றி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா வந்து இந்த மகாபாரதங்கள் ஸ்டோரி, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி, ராமாயணா ஸ்டோரிலாம் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு நிறைய அவ்வளோ அழகாக அத்தன்டிக்காக செமையாக எழுதியிருப்பாங்க, காப்பியம் காவியம் ரெண்டுமே. ஸோ இங்கேயும் என்ன பண்ணுறாங்கன்னா அரசருடைய சிறப்பை வந்து எழுதுறதுக்காக பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது தூண்கள், அது பார்த்தீங்கன்னா அது சொல்லியிருப்பாங்க. அதே போல் ஸ்டூபாஸ் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்தூபிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய பாசிட்டிவிட்டி சம்திங் அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அரசக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மக்களுக்கு சில கலைகள் இருக்கும், அது வந்து பாப்புலர் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் கலை வந்து பாப்புலர் ஆர்ட்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் போய் என்ன அரண்மனையில் போய் டிராயிங் பண்ண முடியும், இல்லை அவங்க கலைகளை வைக்க முடியும், சில குகைகள்லையும் சிற்பங்கள்லையும் செதுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சிற்பத்தில் இருக்கிற வடிவு நுண்ணியமாகட்டும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா குகைகளில் வந்து நிறைய சிற்பங்கள், அதாவது அந்த ஆர்ட் பெயிண்டிங் ஆகட்டும், இதெல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 2 வகையான கலை வந்து மௌரிய காலத்தில் இருந்தது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆர்ட் அண்ட் தென் பாப்புலர் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பீப்புள் ஆர்ட்னாலும் கரெக்ட் ஒன்று தான், பாப்புலர் ஆர்ட்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஓகே, இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா குமாரகார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல அகழாய்வு செய்கிறாங்க. அகழாய்வு செய்யப்பட்டதுக்கப்புறம் 80 தூண்கள் கொண்ட மண்டபம் ஒன்று மௌரியர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மிக மிக சிறந்த மண்டபமாக இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரக்கட்டிடமாக இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரத்தில் செஞ்சு மரக்கட்டிடமாக வச்சுருப்பாங்க. ஏன் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமம் மரக்கட்டிடங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த இதை வந்து அரிச்சிடும். ஆக்சுவலாக சில பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரக்கட்டிடம் வந்து அரிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, செல்ஸ் வந்து அரிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து இவங்க கண்டுபிடிச்ச அகழாய்வில் குமாரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த இடத்துல செஞ்ச அகழாய்வில் வந்து 80 தூண்கள் கொண்ட மண்டபம் வந்துட்டு மரக்கட்டின மண்டபம் வந்து மௌரியருடைய சிலை அந்த கலைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, குமாரகர். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 80, ஓகேங்களா, 80 தூண்கள் பில்லர்ஸ் கொண்ட மண்டபம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மரமண்டபம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சாஞ்சி ஸ்டூபாஸ், பர்குத் ஸ்டூபாஸ் இது ரெண்டுமே வந்து சுங்கர் காலத்தில் வந்து விரிவாக்கப்பட்டது. ஸோ அப்போ அது என்ன ஆகுனா மௌரியர் காலத்தில் ரெண்டுமே கட்டியிருப்பாங்க. ஸோ இன்னுமே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஒர்க்கை வந்து இன்னுமே பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து பட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுங்கர்களுடைய டைமில் இந்த சாஞ்சி ஸ்டூபாஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பர்குத் ஸ்டூபாஸ். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து அந்த அசோகர் கிட்டே வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும் சாஞ்சி ஸ்டூபாஸ், சாரநாத் ரெண்டுமே. ஓகேங்களா. கீழே அந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சுங்கருக்கு வந்து விரிவாக்கியிருக்காங்க. ஸோ மௌரியர் காலத்தில் செங்கற்களால் உருவாக்கப்பட்டதான் இந்த சாஞ்சி மற்றும் பர்குத் ஸ்டூபாஸ் ரெண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நான் மேலேயே சொன்ன மாதிரி சாரநாத் மிக ரொம்ப ஃபெமிலியரான வந்து ஆக்சுவலாக சாரநாத். ஓகேங்களா. ஸோ சாரநாத், லௌரியா நந்தன்கர், ராமபூர்வா இது எல்லாமே வந்து அசோக தூண்கள் வந்து அமைஞ்சுள்ள ஒரு இடமா இருக்காமா. ஓகேங்களா. என்னது அசோக தூண்கள் அமைந்துள்ள இடமா வந்து காட்சியளிக்கிறது வந்து இது மூணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. என்னது சாரநாத், லௌரியா நந்தன்கர், ராம்பூர்வா. ஓகேங்களா. என்னது சாரநாத், லௌரியா நந்தன்கர், ராம்பூர்வா இது மூணுமே அசோக தூண்கள் அமைந்துள்ள இடங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ராம்பூர்வா அப்படின்றது என்னென்னா அந்த தூணில் வந்து தலைப்பகுதிகளில் காளை உருவம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய எம்பலமில் பார்த்துருப்பீங்க 4 சிங்கம் கொண்ட மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த ராம்பூர்வா பொறுத்த வரைக்கும் தூணுடைய தலைப்பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா புல் கேபிட்டல் அதாவது காளை உருவம் வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நேற்றே நான் சொல்லிடுவேன் மணி வடிவத்தில் வந்து தலை மேலே வந்து இருக்கும் அந்த தூண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெல் ஷேப்டு. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ரெக்கார்ட் ஆகாது, அது வந்து ப்ரெஷர் ஆப் ப்ரொடெக்ட் ஆகிக்கும். ஓகே. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்பூர்வா தூணின் வந்து தலைப்பகுதிகள் வந்து கலை உருவம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ மௌரியருடைய கால மக்கள்கள் வந்து கலையில் மிக சிறந்த எடுத்துக்காட்டு அவங்க பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திதர்கஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா யாக்ஷி சிற்பம் இருக்கும். ஓகேங்களா. இந்த யாக்ஷி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பாசிட்டிவ் சைட் ஆஃப் த ஸ்டோரி இருக்குது, நெகட்டிவ் சைட் ஆஃப் த ஸ்டோரி இருக்குது. நீங்கள் லோக்கா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, கல்யாணி பிரியதர்ஷினி, இது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அவங்க தான் யாக்ஷி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த நீல் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ மரத்துலேருந்து வரும் அந்த மாதிரி நம்ம சின்ன வயசில் நம்ம பாட்டிங்கெலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ சேம் கான்செப்ட் தான். யாக்ஷி அப்படின்றவங்க வந்து சாவாவரம் பெற்றிருப்பாங்க, அவங்க வந்து வருஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதான் யாக்ஷின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய சிற்பம் வந்து இந்த மௌரியர் காலகட்டத்தில் இருந்திருக்கிறதாகவும் அண்ட் தென் வந்து திதர்கஞ்ச் அப்படின்ற இடத்துல வந்து இந்த யாக்ஷி சிற்பம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இது மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. திதர்கஞ்ச் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யாக்ஷி. அண்ட் தென் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக பராபர் மற்றும் நாகார்ஜுனா குன்றுகள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த குன்றுகளில் இருக்கக்கூடிய குகைகள் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு குடைவரைகள், மௌரியருடைய குடைவரைகளில் கலைக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பராபர் குன்றும் நாகார்ஜுனா குன்றும் தான். ஓகேங்களா. ஸோ எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோமஸ் ரிஷி குகை வந்து அங்கே இருக்காமா. அந்த குடைவரை கோயில்கள் குடஞ்சி நம்ம செய்வாங்க பார்த்தீங்களா ஒரு பாறைகள்லேருந்து, அந்த குடைவரை கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பராபரும் நாகார்ஜுனா குன்றுகள் இருக்குது. அங்கே ஒரு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரோமா ஸ்ரீசி குகை வந்து ரொம்ப ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த குகைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்புற சுவர்கள் வந்து கண்ணாடி போல் பளபளப்பாக மெருகூட்டி இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஷைனியாக அப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதோட தனி சிறப்பு என்னன்னா இது ஷைனியாக இருக்கிறது தான், பளபளன்னு இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக மிரருடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உட்புறத்தில். ஓகேங்களா. ஸோ அவுட் சைடில் இன்சைடில். ஸோ ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ வந்து பேரரசு இது வந்து சென்ட்ரலைஸ்ட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ மௌரியருடைய காலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது அரசர் தான் நாட்டுடைய மிகப்பெரிய உற்பத்தியாளராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ உற்பத்தியாளர் ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கட்டும், இல்லைனா வந்து வணிகராக இருக்கட்டும், அரசர் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பல தொழில்களை அரசே வந்து மொனோபாலியாக நடத்தியிருக்காங்க. ஸோ தனியாக அரசர் மட்டுமே அரசோடைய ஆட்சியில் நடத்தியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா. அவர் தான் ஹெட்டாக இருப்பார். ஓகேங்களா. ஸோ அதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஓகே. இந்த சுரங்கங்கள் தோண்டுவது அப்படின்றது நமக்கு இப்போ வரைக்குமே இருக்குது. இப்போ வந்து குறிப்பிட்ட ரீசன்ஸ் நெய்வேலி அப்படின்ற மாதிரி லிக்னைன்ஸ் குறிப்பிட்ட ரீசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து சுரங்கங்கள் வந்து அமைச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா சுரங்கங்களில் கூடிய கோல்ஸ் இருக்கிறதுக்கு அப்படி எல்லாத்தையும் தாண்டி ஒரு நாட்டுக்கு வந்து இப்போ ஜோதா அக்பர் படத்தில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக சீரியல் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஈவன் படத்துலையுமே இருக்கும் கிளைமேக்ஸ் சீன்ஸ்க்கு முன்னாடி. ஸோ இப்போ தப்பிச்சு போகிறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சுரங்க பாதை இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக சுரங்கங்கள் நிறைய வெட்டியிருப்பாங்க. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சுரங்கங்கள் தோன்றதுக்கு இன்னொரு ரீசன்ஸ் வந்து அந்த வளம் கோல்ஸ் ஆகட்டும், இல்லை மற்ற வளங்கள் வந்து அப்போலேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. தங்கம் ஆகட்டும், டைமண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி வளங்கள் எடுக்கிறதுக்கும் சுரங்கங்கள் தோண்டியிருக்காங்க. ஸோ ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் 50% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு
யாருக்குமே தெரியாமல் சுரங்க வழி வந்து அரண்மனைக்கு வந்து வெளியே தப்பிச்சு போகிற மாதிரி கனெக்டிவிட்டியாக இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உப்பு தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டே சொல்லும் போது சாதவாகனாசுரி மிகப்பெரிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது உப்பு தயாரிக்கிறது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வணிகம் செய்யறது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா. ஸோ அந்த உப்பு தயாரிக்கிறதுல வந்து மௌரியர்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய வச்சுருந்துருக்காங்க. ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கு. ஓகேங்களா. ஸோ ஆயுதங்கள் வந்து ஆர்ம் டூல்ஸ் தயாரிக்கும் இது செப்பரேட்டாக இருந்துச்சு. நான் மேலே சொன்ன மாதிரி அந்த மகஜன பதாக்கள் அப்படின்னு சொல்லும் போது மகதம் எக்ஸ்பெஷலி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணாகட்டும் வலிமை கொண்ட மண்ணாகட்டும் இரும்பு தாது கொண்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ வந்து உங்களுக்கு ஹார்ம் ஃபோர்ஸ்க்கும் பிரச்சனை இல்லை, நேச்சருக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ அதோடைய கம்ப்ளீட் பண்ணத்தான் மௌரியாஸ். ஓகேங்களா. ஸோ அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் தான். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து டூல்ஸ்க்கும் பிரச்சனை இருக்காது, ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கும் பிரச்சனை இருக்காது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முற்றுரிமை, அதாவது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அதிகாரி இருப்பார். எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சுரங்க அதிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுரங்க அதிகாரியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகரத்யாக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னது அகரத்யாக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அரசமைப்பு சட்டங்கள், அரசியலமைப்பு சட்டங்கள் இருக்குல்ல, அதான் அரசமைப்பு சட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டங்களாகட்டும் இல்லை கட்டளைகளாகட்டும் இல்லை எல்லாமே வந்து பாமர மக்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிற வகையில் தான் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து எதில் மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு சட்டங்கள் வந்து என்னென்ன இருந்திருக்கு அப்படின்றது, இல்லை கட்டளைகள் வந்து மக்களுக்கு என்னென்ன கட்டளைகள் இருந்திருக்கு அப்படின்ற விஷயம்லாம் அசோகருடைய தூண் கல்வெட்டுகள், அசோகருடைய தூண் இல்லை, அசோகருடைய பாறைகளில் இருக்கக்கூடிய தூண்களை வந்து வெட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் சொல்லி இந்த மாதிரி வந்து சில மேண்டேட்டரிஸ் ரூல்ஸ் இருந்தது, கட்டளைகள் இருந்தது, அதே போல் அரசாங்கத்தில் என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செதுக்கி வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அசோகருடைய 14 பெரும் பாறை கல்வெட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்லேருந்து சொன்னும் போது எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பேரரசுடைய எல்லை பகுதிகள் பற்றியும் முக்கிய வணிக பாதைகள் பற்றியும் வந்துட்டு இதில் அமைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து மீன் பண்ணியிருக்காங்க, இதில் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ தக்ஷசீலம் பொறுத்த வரைக்கும் கல்வி பயில வந்துட்டு நிறைய பேர் கிரேக்கர்கள் வராங்க, பாரசீகர்கள் வராங்க. இதை தாண்டி பல பகுதிகள்லேருந்து தக்ஷசீலம்க்கு வந்து கல்வி கற்றுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நிறைய வெளிநாட்டு மாணவர்கள்லாம் வந்திருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சுங்க வம்சத்துடைய அரசன் புஷ்யமித்திர சுங்கனால் வந்து மௌரிய பேரரசுக்கு முடிவு கொண்டு வரப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே பார்த்தோம். ஸோ அதான் இந்தியாவுடைய துணை கண்டத்துடைய பெரும் பகுதி வந்து ஒன்றிணைச்சு பேரரசு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுங்க பேரரசு தான் சொல்லலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் மௌரியாஸில் வந்து ஃபஸ்ட்டு இருந்தோட 2 விஷயத்த வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பார், சேர்த்துருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதை பின்னாடி பார்க்கலாம், ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன் அந்த விஷயத்த. ஸோ அதோடைய பெருமை வந்து சுங்க வம்சத்துடைய சார்ந்த ஃபவுண்டரான இந்த புஷ்யபுத்ரா சுங்கா தான் வந்துட்டு சாரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மௌரியர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகமாக இருந்தது, கட்டமைப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லேட்டர் இந்தியாஸில் பிற்கால இந்தியர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி குப்தர்கள் மற்றும் முகலாயர்களுக்கு வந்துட்டு இந்த சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மௌரியர்கள் ஃபாலோ பண்ண சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து மௌரியர்கள் வந்து ஒரு முன் உதாரணமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, இதை ஒன்ஸ் ஜஸ்ட்டு ரிவைஸ் பண்ணிட்டு பேக்லேருந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு சுங்காஸ் கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ மௌரியர்களுடைய மையப்படுத்தப்பட்ட ஆட்சி அப்படின்றத ஃபாலோ பண்ணி தான் சென்ட்ரலைஸ் பண்ணுறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குப்தர்கள் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா முகலாஸ். ஓகேங்களா. சுங்க வம்சத்துடைய அரசன் அண்ட் தென் ஃபவுண்டரான அந்த புஷ்யமித்ரா சுங்கா என்ன பண்ணுறாருன்னா மௌரிய அரசு கடைசி அரசனாரை வந்துட்டு வீழ்ச்சி அடைச்சி இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு சுங்க வம்சம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்தியாவில் வந்து துணை கண்டம் பெரும் பகுதி வந்து இந்த சுங்க அரசர் தான் சேர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தக்ஷசீலத்தில் வந்து நிறைய கல்வி ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், கல்வி வணிகம்லாம் வந்து மிக புகழ்பெற்றது. ஸோ வந்து கிரேக்கர்களாகட்டும் பாரசீகர்களாகட்டும் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு மாணவர்களாகட்டும் இவங்களை வந்து கல்வி கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அசோகருடைய 14 பெரும் கல்வெட்டுகளில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து முக்கியமான சில விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லை பகுதிகள் வந்து எவ்வளோ தூரம் வந்து அசோகர் வந்து வென்றிருக்காரு, படைபலத்தை கொண்டு வென்றிருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் அந்த அசோகருடைய பாறை கல்வெட்டுகளில் வந்து தூண்கள் வந்து வெட்டி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுரங்கங்கள் தோண்டுவது, உப்பு தயாரிக்கிறது, ஆயுதங்கள் தயாரிக்கிறது வந்து அரசுடைய முற்றுரிமையாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ முற்றுரிமைனா மிகப்பெரிய ஒரு உரிமையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுங்க அதிகாரிக்கு வந்து அகரதக்ஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கான். ஸோ மௌரியருடைய காலத்தில் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஆட்சி அப்படின்னு சொல்லினா ஸோ அரசன் தான் நாட்டுடைய மிகப்பெரிய உற்பத்தியாளராகவும் வணிகராகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பல தொழில்கள் மோனோபாலி சிஸ்டம்ல நடந்திருக்கு அப்படின்றாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பராபர ஆகர்ஷண குன்றுகளுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. குடைவரை கோயில்களை எப்படி மௌரியர்கள் பெஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு லோமாஸ் ரிஷி குகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகை வந்து எக்ஸாம்பிளாக காமிச்சிருக்காங்க. அந்த குகையில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்புறமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவர்களில் கண்ணாடி போல் மினுமினுப்பாக பளபளப்பாக வந்து மெருகூட்டி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யூனிக்கான ஒரு விஷயம். ஸோ மௌரியர் காலத்தில் மக்களுடைய கலை வந்து மிக சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லும் போது திதர்கஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது. இந்த திதர்கஞ்ச் பகுதியில் வந்து என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யாக்ஷி சிலை கிடச்சிருக்கு. ஸோ அந்த யாக்ஷி சிலையை வச்சு தான் மக்கள் வந்து இந்த மாதிரி நிறைய ஆர்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா.
ஸோ சாரநாத், லௌரியா நந்தன்கர், ராம்பூர்வா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு புகழ்பெற்ற அசோகர் தூண்கள் வந்து அமைந்துள்ள இடமா இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க எல்லாத்துலயும் அசோகர் தூண்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராமபூர்வா பொறுத்தவரைக்கும் என்னன்னா, காளையோடைய உருவம் முள் வந்து கேபிட்டல் வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாஞ்சி ஸ்தூபி, பர்குத் ஸ்தூபி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுங்கர் காலத்தில் விரிவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போனா மௌரியர்களுடைய காலத்தில் ஆல்ரெடி செங்கற்களால் வச்சு கட்டியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு குமாரக்கர் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு குமாரக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து அவர் அகழாய்வு செய்கிறாங்க. அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் பார்த்தீங்கன்னா 80 தூண்கள் கொண்ட ஒரு மண்டபம் வந்து மௌரியர்களால் கட்டப்படுது. சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தால் வந்து செஞ்ச அது சிற்பம். ஓகே, ஐ மீன் அந்த மண்டபம். ஓகேவா? ஸோ மௌரியர்களுடைய கலை அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா அரச கலைகள் பொறுத்த வரைக்கும் அரண்மனை தூண்கள், ஸ்டூபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் தென் மக்கள் கலை அப்படின்னு சொல்லும்போது குகைகள், சிற்பங்கள் ரெண்டுமே வந்துட்டு இருக்குது. ஸோ பாப்புலர் ஆர்ட், கோர்ட் ஆர்ட் அல்லது பீப்புள் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு வணிகம் வந்து முக்கிய பாதையாக வந்து தட்சசீலம் தான் இருக்குது. ஸோ பாட்டாளிபுத்திரம் வந்து உத்தரபாதா அதாவது வடக்கு பகுதிகள் தான் உத்தரபாதான்னு சொல்லுவாங்க. அந்த பகுதிகளுக்கு போனாலும் தட்சசீலம் தான் கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கிழக்கு கடற்கரை பொறுத்த வரைக்கும் தாமிரலிப்தி, வங்காளம்ல இருக்கக்கூடிய தாமிரலிப்தி, மேற்கு கடற்கரையில் குஜராத்துக்குரிய புரோச் இது ரெண்டுமே வந்து முக்கிய துறைமுகங்களாக மௌரியருக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மௌரியருடைய அதிகாரப்பூர்வ நாணயம் வெள்ளி நாணயம் சொன்ன மாதிரி பணா அல்லது கஷ்யப்பணான்னு சொல்கிறாங்க. செம்பு நாணயம் பொறுத்த வரைக்கும் கார்கின், மாசக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வணிகர்களுடைய குழு வந்து சிரேனி அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது பார்த்தீங்க சிரேனி இல்லை அல்லது கில்டு வந்து ஆங்கிலத்தில். ஓகேங்களா? ஸோ சிரேனியுடைய தலைவரான சிரேஷ்டின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து சாத்தவாக்கனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அரசனுக்கு சொந்தமான நிலம் வந்து சீதா அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய அதிகாரி சீதா யாக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பாகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரி தெரிஞ்சிருக்கும். 6ல் ஒரு பங்கு வந்து செலுத்துறது அண்ட் 4ல் ஒரு பங்காகவும் செலுத்தியிருப்பாங்க. ஸோ அரசுடைய விவசாயிகளுக்கு நீர்நிலை வந்துட்டு அமைச்சு தந்திருப்பாங்க. தேசபந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஸோ அந்த நீர்நிலையங்களில் பார்க்கும்போது அமைச்சர் வந்து அதுக்கான நீர் வசூலிப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மௌரியரோட எக்கனாமியில் பெஸ்ட் அப்படின்னு பேக் போன் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை தான். ஸோ அரசு விவசாயிகளுக்கு தேசபந்த் அப்படின்ற பேரில் நீர்ப்பாசன வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீதி நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் சிவில் மற்றும் கிரிமினல் 2 இருக்குது. தர்மஸ்தியம் மற்றும் கண்டக சோதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவில் மற்றும் கிரிமினல் கோட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மௌரியருடைய காலத்தில் ஒற்றற்படை இருந்திருக்கு. அந்த ஒற்றற்படைக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடபுருஷர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராணுவ நிர்வாகத்துக்கு வந்து 30 உறுப்பினர்கள் கொண்ட தனி குழு வந்து நிர்வகிச்சிட்டு இருந்தாங்க. மௌரிய ராணுவம் பார்த்தீங்கன்னா காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை, கடற்படை மற்றும் போக்குவரத்து படை 6 படைகள் கொண்டு வந்து மௌரியர் வந்து ஆட்சியில் படைகள் வந்து இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பாட்டாளிபுத்திரை பொறுத்த வரைக்கும் நகராட்சியாக இருந்திருக்கு. அந்த நகராட்சி நிர்வாகத்துக்கு வந்து 30 உறுப்பினர்கள் அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஒரு குழுவாக நிர்வகிச்சிருப்பாங்க. அதில் 5 குழுக்களாக பிரிஞ்சு ஒவ்வொரு குழுக்களுக்கும் 6 பேராக வந்துட்டு நிர்வாகிகள் செய்வாங்க. கிராமத்தோடைய நிர்வாகியான கிராமினி. அதில் எஸ்பெஷலி 10லேருந்து ஒரு 15 கிராமங்கள் வந்து உள்ளடக்கிய ஒரு தொகுதி இருக்கும். அந்த தொகுதிக்கு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மாவட்ட நிர்வாகத்தை வந்து பார்த்துக்கிறவங்க ராஜுகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்க எஸ்பெஷலி வந்துட்டு கலெக்டர்ஸ். ஓகேங்களா? அதுக்கு இணையானவங்க, கலெக்டர்ஸ்க்கு இணையானவங்க. மாகாணங்கள் பொறுத்த வரைக்கும் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரதேசங்கள் வந்து பல கிராமங்களை கொண்டதான் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பல கிராமங்களை கொண்ட அகரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மாகாணம் தான் பிரதேசங்கள். ஸோ பிரதேசங்கள்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ எவ்வளோ விஷயம் வந்து சார்ந்திருக்கும், நிறைய வந்து மாவட்டங்கள் சார்ந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பல கிராமங்களை கொண்டது வந்து அகராயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மாகாண தலைநகரம் அப்படின்னு பார்க்கும்போது வடக்கில் வந்து தட்சசீலம், தெற்கில் ஸ்வர்ணகிரி, கிழக்கு பார்த்தீங்கன்னா தோசாலி எனக்கூடிய கலிங்கம், மேற்கில் வந்து உஜ்ஜயினி, மையம் பார்த்தீங்கன்னா பாட்டாளிபுத்திரம். பேரரசு வந்து 5 மாகாணங்கள் இருக்குது. ஓகே, சக்கரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 5 மாகாணங்கள் பிரிக்கப்பட்டிருப்பாங்க. இது வந்து அரசகுல இளவரசர்கள் இல்லை குமாரர்கள் வந்து பார்த்துப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மௌரியர்களுடைய முக்கிய நிர்வாகம் அதிகாரிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு மந்திரி பரிஷத் வருவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேரரசர் மந்திரி பரிஷத்தை என்ன சொல்லுவோம்னா அமைச்சரவை அப்படின்னு சொல்லுவோம். அதோட உறுப்பினர்கள் அமத்தியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அமத்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முக்கிய நிர்வாக அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் புரோகிதர்கள், தலைமை குரு, சேனாதிபதி படைத்தளபதி, சன்னிதாதா அப்படின்னா கருவூல அதிகாரி, சமகர்த்த அப்படின்னா வந்து வரி வசூல் அதிகாரி. ஓகேங்களா? ஸோ மௌரியருடைய பேரரசு அப்படின்னு பார்த்தோம்னா மிக வலிமையான பேரரசாக இருக்குது. இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு ஆட்சியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அரசன் தான் பார்த்தீங்கன்னா அனைத்து அதிகாரிகளுக்கும் தலைவனாக இருக்கான். ஓகேவா?